வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கே கீழ்ப்படிய வேண்டும். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த வார்த்தையை தன் வாழ்வால் நிரூபித்தவர்தான் தூய 1ஆம் யோவான். தஸ்தனி பகுதியில் பிறந்த இவர் இளமையிலேயே திருசபை பணியில் ஈடுபட்டார். 523ஆம் ஆண்டு அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவருடைய காலத்தில் திருசபைக்கு பெரிய சவால் ஒன்று எழுந்தது. ஆரியபாதம் என்ற தவறான கொள்கை இயேசுவின் இறைத்தன்மையை மறுத்தது. அந்த காலத்தில் அரசனாக இருந்த தியோடரிக் இந்த தவறான கொள்கையை ஆதரித்தான். அவன் திருத்தந்தை யோவானை அழைத்து அதை எதிர்க்கும் ஆயர்களை தடுக்க சொன்னான். திருத்தந்தை யோவான் சமாதானத்தை விரும்பினான். இறைவனின் உண்மையை ஒருபோதும் மறுக்கவில்லை. இதனால் அரசன் கோபம் அடைந்தான். அவர் மீது சந்தேகம் கொண்டு சிறையில் அடைத்து கொடுமையாக சித்திரவதை செய்தான். ஆனால் அந்த வேதனையிலும் கூட யோவான் மனம் தளரவில்லை. அவன் மனிதருக்கு அல்ல, இறைவனுக்கே கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். 526ஆம் ஆண்டு சிறை வேதனையிலேயே அவர் இறையடி சேர்ந்தார். தூய 1ஆம் யோவான் இன்று நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? உண்மைக்காக நின்று இறைவனுக்கே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். உலகம் எதிர்த்தாலும் இறைவன் நம்மோடு இருப்பார். தூய 1ஆம் யோவானை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.